Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்க்க போறோம்னா நாளைக்கு நடக்க போற சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட்டோட லாஸ்ட் மினிட் பிரெடிக்ஷன்ஸ் அண்ட் ரூமர்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ நீங்க நடந்து முடிஞ்ச ஸ்மாக்டவுன்லயே பாத்தீங்கன்னா புதுசா ஒரு மேட்ச் ஆட் பண்ணிருப்பாங்க. சோ அது என்ன மேட்ச்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் யாரெல்லாம் லாஸ்ட் மினிட்ல ரிட்டர்ன் ஆக போறாங்க, மேட்சஸ்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ரீசெண்டா ஆட் பண்ண மேட்ச் பத்தி பார்க்கலாம். ஆமாங்க, நீங்க நடந்து முடிஞ்ச ஸ்மாக்டவுன்ல பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து அபிஷியலா ஆட் பண்ணிருக்காங்க சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட்காக. சோ அது என்ன மேட்ச்னு பாத்தீங்கன்னா ஏஜே சேல்ஸ் vs நாகமோரா. சோ ஏஜே சேல்ஸ் வந்து ஸ்மாக்டவுன் கூப்பிடும் போதே நினைச்சேன் ஏதோ சம்பவம் பண்ண போறாங்கன்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏஜே சேல்ஸ் vs நாகமோரா மேட்ச் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த மேட்ச் வந்து எந்த பேசிஸ்ல கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்கன்னா ராயல் ரம்பிள்ல வந்து கந்தருக்கும் ஏஜே சேல்ஸ்க்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்கும். அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஏஜே சேல்ஸ் லூஸ் பண்ணிட்டாருன்னா அவர் அதோட டபிள்யூ விட்டு போயிடணும். அதுக்காக நாகமோரா என்ன கேட்பாருன்னா, நீ உன் கரியரே ஆன்லைன் வச்சிருக்க கந்தர் கூட, அதுக்கு முன்னாடி வந்து நீ ஒரு பெஸ்ட் கூட ஃபைட் பண்ணிட்டு போன்னு சொல்லி சின்கே நாகமோரா சொல்லிருப்பாரு. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிக் ஆல்டஸ் வந்து அந்த மேட்ச் அங்கேயே அபிஷியலா கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவாரு. சோ இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஏஜே சேல்ஸ் தாங்க வின் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏஜே சேல்ஸ் கண்டிப்பா டபிள்யூ தோக்க விட மாட்டாங்க. சோ கண்டிப்பா சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட்ல ஏஜே சேல்ஸ் வின் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. பட் இந்த மேட்சஸ் எல்லாம் கன்ஃபர்மேஷன் பண்றதுபடி பார்த்தா ஏஜே சேல்ஸ் உண்மையிலே ராயல் ரம்பிள் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவார் போலதான் தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவரோட கான்ட்ராக்ட் வந்து பிப்ரவரி மந்தே முடியுது. சோ மேபி ராயல் ரம்பிள் தான் ஏஜே சேல்ஸோட ஃபைனல் பேப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏஜே சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ராயல் ரம்பிள்ல தான் டெபியூட் ஆயிருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவரோட கரியரை வந்து ராயல் ரம்பிள்ல எண்ட் பண்ணிக்கிறாரு. சோ பர்ஃபெக்ட் கரியர் எண்டிங்கா இருக்கும். சோ பார்க்கலாம் டபிள்யூ என்ன பண்றாங்கன்னு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உமன்ஸ் டாக் டீம் டைட்டில்ஸ் மேட்ச் தாங்க நடக்கும். சோ இந்த மேட்ச் யார் யாருக்கும் பாத்தீங்கன்னா ரியா ரிப்ளே யோஸ்கை vs லிவ் மோர்கன் அண்ட் ராக்சன் பெரஸ். சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ரியா ரிப்ளே அண்ட் யோஸ்கை தாங்க வின் பண்ண போறாங்க. நிறைய ரூமர்ஸ் வந்து வந்துச்சு ரியா ரிப்ளே அண்ட் யோஸ்கை வந்து டைட்டில் லூஸ் பண்ணிடுவாங்க, ரியாக்கும் யோஸ்கைக்கும் வெசல்மேனியா சிங்கிள்ஸ் மேட்ச் வச்சிருக்காங்க சொல்லி ரூமர்ஸ் வந்துச்சு. ஆனா அதெல்லாம் நடக்க போறது இல்லங்க. இவங்க ரெண்டு பேரும் வெசல்மேனியா வரைக்கும் கண்டிப்பா சாம்பியனா தான் இருப்பாங்க. ஆனா லிவ் மோர்கனுக்கு வந்து டபிள்யூ பெரிய பிளான் ஒன்னு வச்சிருக்காங்க. சோ லிவ் மோர்கன் ஸ்டெப்னி வைக்கிறக்கான மேட்ச் தான் வெசல்மேனியா நடக்க போகுது சொல்லி ரூமர் இருக்கு. அண்ட் இன்னொரு ரூமர் என்ன வருதுன்னா லிவ் மோர்கன் வந்து ராயல் ரம்பிள்ல வின் பண்ண போறாங்க, அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க ராயல் ரம்பிள் வின் பண்றதுக்கு சொல்லி ஒரு ரூமர் இருக்கு. ஆமாங்க, லிவ் மோர்கன் வந்து ராயல் ரம்பிள் வின் பண்றதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க வின் பண்ணி ஸ்டெப்னி வைக்கிற வந்து சேலஞ்ச் பண்ணலாம். சோ எனக்கு தெரிஞ்சு டபிள்யூ வந்து இந்த மேட்ச்ல ராக்சன் பெரஸ் வந்து பலி கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த மேட்ச்ல வந்து ராக்சன் பெரஸ் தான் பின்ஃபால் வாங்குவாங்க. சோ அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி கொண்டு போறாங்கன்னு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோடி ரோஸ் vs ஜேக்கப் ஃபாட்டோக்கான மேட்ச் தாங்க. சோ இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரெடிக்டே பண்ண முடியாது யார் வின் பண்ண போறாங்கன்னு. கோடி ரோஸ் டபிள்யூ தோக்க விட மாட்டாங்க, ஜேக்கப் ஃபாட்டோ டபிள்யூ தோக்க விட மாட்டாங்க. அப்ப எப்படா இந்த மேட்ச்க்கு வந்து வின்னர் டிக்ளேர் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா சிம்பிள்ங்க, டபிள்யூ காலங்காலமா பண்றது நோ கான்டெக்ஸ்ட் தான். இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நோ கான்டெக்ஸ்டா தான் முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து கண்டிப்பா ட்ரூ மேக்கெட் இன்டர்ஃபரன்ஸ் பண்றாரு. சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆயிடும் சொல்லி ஒரு ரூமர் இருக்கு. சோ இப்படி பண்றதுதான் கரெக்டான மூவ் கூட. ஏன்னா கோடி ரோட்ஸ் வந்து ராயல் ரம்பிள்ல டிக்ளேர் பண்ணிருக்காரு அவர் வந்து சண்டை போட போறாருன்னு. சோ அதுக்கு முன்னாடி நடக்கிற சாட்டர்டே மெயின் இவென்ட்ல தோத்துட்டு ராயல் ரம்பிள் போனா அது அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்காது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டோ வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ரிட்டர்ன் ஆயிருக்காரு. சோ உடனே கோடி ரோஸ் கிட்ட வந்து அவர் தோத்தாருன்னா அவர் மொமெண்டமும் பயங்கரமா அடி வாங்கும். கண்டிப்பா அதையும் டபிள்யூ பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா ட்ரூ மேக்கெட் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்லி நான் பர்சனலா நினைக்கிறேன். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் தான் நடக்குது ஃபேட்டல் 4 சோ இந்த மேட்ச்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டர் கூட வந்து ராயல் ரம்பிள்ல வந்து கம்பீட் பண்ண டபிள்யூ டைட்டிலுக்காக. சோ இந்த மேட்ச்ல யாரெல்லாம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ், ராண்டி ஆர்டன், டேமியன் பிரீஸ்ட் அண்ட் சாமி ஜெயின். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் ட்ரிக் வில்லியம்ஸ் வின் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவரும் ஹீலு, ட்ரூ மேக்கிண்டரும் ஹீலு. ட்ரூ மேக்கிண்டரோட ஃபர்ஸ்ட் டைட்டில் ட்ரெயினே வந்து பாத்தீங்கன்னா ஹீல் விசஸ் ஹீல் கொடுக்க மாட்டாங்க. ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து கண்டிப்பா ஃபியூச்சர்ல வேர்ல்ட் சாம்பியனா தான் ஆவாரு. ஆனா கண்டிப்பா இந்த ராயல் ரம்பிள்ல வந்து ஒரு மேட்ச் கார்டு கொடுக்க மாட்டாங்க. அவர் மணி இந்த பேங்க் பேப்பர் வின் பண்ண போறாரு சொல்லி இப்போ ரூமர் கிடைக்குது. சோ அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேமியன் பிரீஸ்ட் வின் பண்றதுக்கும் கம்மியான வாய்ப்பு தாங்க இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த டேமியன் பிரீஸ்ட் ட்ரூ மேக்கிண்டர் ஃபியூடே வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் ரொம்ப போரிங்கான ஃபியூடு. ட்ரூ மேக்கிண்டரோட மொமெண்டமே இதுக்கு எடுத்துருச்சு. இந்த ஃபியூட் யாரா வச்சீங்கன்னு சொல்லி டபிள்யூ நிறைய பேர் திட்டிட்டு இருப்பாங்க. எனக்கு நானும் பர்சனலா தான் நினைக்கிறேன் டேமியன் பிரீஸ்ட் ட்ரூ மேக்கிண்டர் ஃபியூட் வந்து செட்டே ஆகல. அது ட்ரூ மேக்கிண்டருக்கு வந்து ரொம்ப மைனஸா தான் போகுது. சோ அதனால பாத்தீங்கன்னா டபிள்யூ கண்டிப்பா ட்ரூ மேக்கிண்டர் vs டேமியன் பிரீஸ்ட் ஃபியூட் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. சோ டேமியன் பிரீஸ்ட் வின் பண்றதுக்கும் வாய்ப்பே கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் வின் பண்றதுக்கு ஸ்லைட்டா ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா சவுதியில பாத்தீங்கன்னா ராண்டி ஆர்டனுக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க. மேபி டபிள்யூல இருந்து பாத்தீங்கன்னா ட்ரூவோட டைட்டில் ரெயினை வந்து ஒரு லெஜெண்டரி ஆப்போனன்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா ராண்டி ஆர்டன் தான் அதுக்கு ஒரே ஆப்ஷன். ட்ரூ மேக்கிண்டர் வந்து ராண்டி ஆர்டன் வந்து ராயல் ரம்பிள்ல பீட் பண்ணா அவருக்கும் அது நல்ல ஒரு புஷ்ஷா இருக்கும். ஆனா ராண்டி ஆர்டன் வின் பண்றதுக்கு 70% தாங்க சான்ஸ் இருக்கு. ராண்டி ஆர்டன் வின் பண்ண மாட்டாருன்னு தான் சொல்லி இப்போ ரூமர் கிடைக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் சாமி ஜெயின் இருக்காருங்க. ஏன்னா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சாமி ஜெயின் ஹோம் டவுன்ல நடக்குது. 100% பாத்தீங்கன்னா சாமி ஜெயின் தான் வின் பண்ண போறாரு சொல்லி இப்போ ரூமர் கிடைக்குது. ஆமாங்க, சாமி ஜெயினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சவுதியில பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்க ராண்டி ஆர்டனோட. சோ எனக்கு தெரிஞ்சு ட்ரூ மேக்கிண்டருக்கும் சாமி ஜெயினுக்கும் மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணா கூட அது ஒரு பயங்கரமான மேட்சா இருக்கும். ஏன்னா சவுதி ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாமி ஜெயினை பயங்கரமா கொண்டாடுவாங்க.
சொல்லுவாங்க. ட்ரூ மேக்கின்டர் பாத்தீங்கன்னா ஒரு டாப் ஹீலா இருக்காரு இப்போ. சோ இந்த மேட்ச் நடந்தா ஒரு பயங்கரமான மேட்சா இருக்கும். எப்படி சாமி ஜெயின் தோத்துருவாரு அது வேற விஷயம். ஆனா ட்ரூ மேக்கின்டருக்கு வந்து சாமி ஜெயின் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஆப்பனண்டா இருப்பாரு. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேட்டல் 4 வந்து சாமி ஜெயின் வின் பண்றதுக்கு தாங்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்களோ அந்த மேட்ச்ல அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் சில ரூமர்ஸ்லாம் வந்து அடிப்படுதுங்க. இவங்க வந்து டிபீட் ஆக போறாங்க, இவங்க வந்து ரிட்டர்ன் கொடுக்க போறாங்கன்னு சொல்லி. ஆனா பர்சனலா நான் என்ன நினைக்கிறேன்னா அதெல்லாம் WWE பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓபாஃபெமி வந்து ரிட்டர்ன் ஆக போறா சொல்லி ஒரு ரூமர் இருக்கு சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட்ல. கண்டிப்பா அதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க. ஓபாஃபெமில ரிட்டர்ன் ஆக மாட்டாரு. அவர் ஸ்ட்ரெயிட்டா ராயல் ரம்பிள் தான் ரிட்டர்ன் ஆவாரு. அண்ட் ரோமன் ரீஸ் ரிட்டர்ன் ஆக போறாரு சொல்லி ஒரு ரூமர் இருக்கு. எந்த பேப்பர் நடந்தாலும் ரோமன் ரீஸ் ரிட்டர்ன் ஆகும்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. ரோமன் ரீஸ் ரிட்டர்ன் ஆக மாட்டாருங்க. அவரு ராயல் ரம்பிள் தான் ஸ்ட்ரெயிட்டா ரிட்டர்ன் ஆக போறாரு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க நாளைக்கு நடக்க போற சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட் பத்தி? ரோமன் ரீஸ் ரிட்டர்ன் ஆவாரா இல்ல ஓபாஃபெமி டிபீட் பண்ணுவாரா? இல்ல நான் சொன்ன மாதிரி தான் நீங்களும் நினைக்கிறீங்களா ரோமன் ரீஸ் ரிட்டர்ன் ஆக மாட்டாருன்னு? உங்க ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட் மேட்ச் காட்ச் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. AJ Styles vs Nakamura சிங்கிள்ஸ் மேட்ச் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.